குட் மார்னிங் செல்லக்குட்டீஸ். ஒரு அழகு தெரியுமா? சிங்கிள் பெட்டலில் ஒரு ரெட்டு சிங்கிள் பெட்டல். ஆக்சுவலி இது கொஞ்சம் யூனிக் தான். நான் இதை அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்கேன். இங்கே உள்ள என்னோடய அடினியம்ஸ் உங்களுக்கு தெரியும். இது என்னோடய கலெக்ஷனில் எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச சில வெரைட்டிஸ் வந்து இங்கே வச்சுருப்பேன். இதை விடவே இன்னுமே நல்ல வெரைட்டிஸ் எல்லாம் இருக்குது. பட் இடம் பத்தாததுனால இங்கே என்ன பத்துதோ இடம் அதுக்காக வச்சுருக்கிறது தான். அதில் இவங்க வந்து ரொம்ப ஸ்பெஷல். சிங்கிள் பெட்டலில் இந்த மாதிரி ரெட் அண்ட் டார்க் மரன் வந்து நிறைய இருக்குது. பட் இது குவைட் ஸ்பெஷல். இது மொட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா? எஸ், சூப்பராக இருக்குல்ல. அழகு அழகு அழகு, செம்ம சூப்பராக இருக்குது. அழகாக இருக்குது பாருங்கள். ஐயோ க்யூட்டாக இருக்குது. இப்படி பார்க்கும்போது வேறு லெவல் பியூட்டியில். இந்த மாதிரி இது ஒரு அழகி. ஐயோ இது ரோஸ் எல்லாம் தோத்துடுங்க. அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் அழகி, சாலிடாக திக்காக. இதில் ஒயிட் கலர் அவுட்லைன் வரும். வெயிலுக்கு போயிடுச்சு. திக்காக பெருசு பெருசாக எப்படி பூக்கும் தெரியுமா? இது ஒரு ரொம்ப அழகு. இது யூனிக். அப்புறம் இது ஒரு கலர் சேஞ்சிங் வெரைட்டி. இதுவும் சூப்பர். இது ஒரு அழகி. இப்போ ரீசெண்டாக நம்மளோட இது எஸ்எஸ் கொடுத்தோம் இல்லையா? சம்திங் அந்த நேம் எனக்கு வாயில் வரல. அந்த எஸ்எஸ்ன்னு சொல்லி கொடுத்தோம்ல, அவங்கள மாதிரி. வாவ், இது என்னோட சக்குரா ரெட். ரைட், சக்குரா ரெட் தான் நினைக்கிறேன், மறந்துருச்சு பேர். இது இங்கே ஒரு மதர் பிளான்ட் இருக்குது, இங்கே ஒரு மதர் பிளான்ட் இருக்குது. நிறைய பேர் இது சேல் கேட்குறீங்க. பட் மதர் பிளான்ட்ன்றதுனால நான் கொடுக்கல. அப்புறம் இவங்க உங்களுக்கு தெரியும், லக்கி ஸ்டார்லேயே அடுக்கு. இதுக்கு ஒரு பேர் இருக்குது, எனக்கு இது பேரும் மறந்து போச்சு இப்போதைக்கு. வந்தேன், சரி கேமரா எடுத்துகிட்டு சும்மா ஒரு சண்டே அழகான ஒரு டூர் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. வாவ், நோபல் காங்குபைன். இது வேறு லெவல் அழகுங்க. எல்லோலே கலர் சேஞ்சிங் வெரைட்டி நிறைய இருக்குது. அதில் இவங்க ஒருத்தவங்க. இது என்னோடய ரொம்ப ஃபேவரெட். இது நல்லா பார்த்துக்கோங்க. இந்த பூவை நான் வந்து சொல்லுவேன் மாடியில். நான் இன்றைக்கி வீடியோவில் காமிச்சேன் இல்லையா, அது அப்படின்னு சொல்லி போட்டு நிறைய பேருக்கு சொல்லியிருக்கிறேன். அழகு. இந்த கலர் மட்டும் ஆனால் மாறவே மாட்டேங்குதுங்க. எல்லோவும் இல்லாமல் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட். இது பிங்க் டென்ச் வந்து இதில் பியூட்டிஃபுல். அது அடுத்து இது வந்து என்ன சிஸ்டர் நார்மலாக இருக்க மாதிரி இருக்குது, இது கலெக்ஷனா அப்படின்னு கேட்குறாங்க. இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கொத்து கொத்தாக பூக்கும். அதுதான் இது இங்கே வச்சுருக்கேன். இது கலெக்ஷன் அப்படின்னா இப்போ இது சிங்கிள் பெட்டல் தான் நார்மலாக இருக்க மாதிரி இருக்குன்னா, இது கலர் சேஞ்சிங் வெரைட்டி. ஃபுல்லாக பார்க்கும்போது வேறு லெவலில் இருக்கும் செடி. அதே மாதிரி தான் இவங்களும் ஒரே ஒரு இதுதான், ஒரே ஒரு இதில் தான் பூத்துருக்குங்க பாருங்கள். ஒரே ஒரு இந்த ஹார்ட் ப்ரூன் பண்ணதில் தான் பூத்துருக்கு. கொத்து கொத்தாக பூக்குது பாருங்கள். இதுதான் இப்போ இது கிராஃப்ட் பண்ணி கொடுக்குறோன்னா, கொடுக்கும்போது இந்த பூவை மட்டும் நீங்கள் பார்க்கக்கூடாது. கொத்தாக பூத்துருக்குதெல்லாம் ஓ இந்த மாதிரி வெரைட்டியா, ஓகே அப்படின்னு பார்க்கணும். என்னடா இப்படிலாம் பார்க்குறேன் விற்கிறேன் அப்படிலாம் சொல்கிறேன்னா, ஆமாம் அடினியம் சேல் பண்ணுறோம். 8973385884 வாட்ஸ்அப் நம்பருக்கு பேர் ஊர் சொன்னிங்கன்னா நம்ம வந்து அடினியம் ரெட் நெல்லி சேல் பண்ணுறோம். இங்கே பாருங்கள், இது பூ வரும்போது இப்படி பிஞ்சு 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 இப்படி வந்திருக்கு. இதோட சீடு பாருங்கள், அழகு வெரைட்டிங்க இது. அடுத்து இவங்க ஒரே ஒரு தடவை சீட் செட் ஆனாங்க. இவங்கள என்ன ஸ்பெஷல்னால் இவங்களோட லீஃப் தான் ஷார்ட்டாக இருப்பாங்க. இப்போ அடினியம் லீஃப் நார்மலாக இந்த இப்படி இது வந்து கொஞ்சம் வேவியாக இப்படி இருக்காங்க அப்படின்னா, இவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னா இவங்க வந்து ஷார்ட்டாக இருப்பாங்க. இங்கே பாருங்கள், ஷார்ட் ஹேர் கட் பண்ண மாதிரி. நீலகான் ஸ்டெம் ப்ரொபகேஷனில் வந்தது, சீட் க்ரோன் மாதிரின்னு கூட சொல்லலாம் இதை. ஆமாம். அதுக்கப்புறம் இங்கே ஒரு அழகி இருக்காங்க பாருங்கள். இவங்க இப்போ தான் பூத்துட்ருக்காங்க. கோன்ஸ் மாதிரி இருப்பாங்க, பட் கோன்ஸ் கிடையாது. இது ஹார்ட் ப்ரூன் பண்ணி அழகாக வந்துட்டுருக்காங்க. இதை பார்த்து ஒருத்தவங்க சொன்னாங்க, சிஸ்டர் எனக்கு பொறாமையாக இருக்குது சிஸ்டர், எப்படி தான் இது உங்கள் வீட்டில் இப்படி அழகாக வளருது அப்படின்னு. எனக்கே தெரியலப்பா, ரொம்ப நாள் கட் பண்ணவே இல்லை, அப்படியே விட்டாச்சு. எனக்கு தெரியல, தொட்டியே மறைச்சிருச்சு. ரொம்ப அழகாக தானே இருக்குது. வாவ், ஸ்டாரங். வாவ், இதுவும் நல்லாயிருக்கும். மழைங்க, மழையில் பாருங்கள் எப்படி இதாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஏஞ்சல் விங்லேயுமே 2 மதர் பிளான்ட்டுங்க வச்சுருக்கேன் நான். வாவ், காஃபி அவைலபிள் இருக்குது சேலுக்கு. அதுக்கப்புறம் இது ஒரு செங்கப்படி கலர். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அழகி தான். இது நம்மளோட சீட் க்ரோன். இந்த வெரைட்டி ஒரு சூப்பர் ஒன் மதர் பிளான்ட்டுன்னு போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். இது பூ இதில் இல்லை, ஆனால் அந்த பூவை பார்த்துட்டு எனக்கு வந்த என்கொயரியே நான் எப்படி சொல்கிறதுனே தெரில. பட் என்கிட்ட ஒரே ஒரு மதர் பிளான்ட்டு தான் இருக்குது. இதை முதல்ல நான் வளர்ச்சி தான் நல்ல வேலை. பாருங்கள் 5 பிரான்ச்சஸ் இருக்குது. இந்த வருஷம் இதை நான் கிராஃப்ட்டுக்கு எடுத்திருந்தேன்னு வைங்களேன், இந்த 5 பிரான்ச்சஸ் எனக்கு வராமல் போயிருக்கேன். இப்போ இந்த 5 பிரான்ச்சஸ்லேருந்து நான் கிராஃப்ட் எடுப்பேன். ஸோ அதனால் வெயிட் பண்ணி வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இதில் உண்டு, பிளான்ட் உண்டு. அதேமாரி இந்த லைட் எல்லோ, ஒரு மாதிரி ரேடியம் க்ரீன் வித் எல்லோ மிக்ஸ் ஆன இவங்க பச்சை கலர் எல்லோ சொல்லலாமா, அப்படி
லைட்டாக அந்த ஒரு மாதிரி பிங்க் ஷேடு வருது பாருங்கள். அதில் அழகாக அடுக்கும் கூட இப்படி வந்துட்டுருக்கு. சூப்பராக இருக்குங்க இந்த வெரைட்டி. நிறைய பேர் கேட்குற ஒரு சூப்பர் வெரைட்டி. இதுவும் நம்ம சேல் கொடுப்போம். ஐயோ அழகுங்க, அழகு அழகு. இது ஹாட் பூன் பண்ணதுலேருந்து இப்படி வந்திருக்குது. இது என்ன ஸ்பெஷல்னு பார்த்திங்கன்னா ஒயிட் அடுக்கு, அதுக்கப்புறம் இந்த பத்துமா இருக்காங்கல்ல, இந்த பத்துமா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அழகி இவங்க இருக்காங்கல்ல இவங்க, அப்புறம் இந்த அழகி. இது எனக்கு ரொம்ப பிடிச்ச வெரைட்டி. இது எப்பயாவது நிறைய பேருக்கு ஒரே மூச்சாக அப்படியே சேல் கொடுப்போம். அப்புறம் வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு திரும்ப அந்த ஒரு செட்டு பூக்கும், அப்போ எடுத்து கொடுப்போம். அது சூப்பராக இருக்கும், பெருசு பெருசாக இருக்கும், அழகாக. இங்கே பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். செம்ம சூப்பர். இந்த மாதிரி 1 2 3 4 கலர் வந்து ஒரே செடியில் இருக்கிறது. பட் இந்த மாதிரி இருக்க செடி எனக்கு ரொம்ப ஆர்வம்லாம் கிடையாது. ஏன்னா ஒன்று ஒரு மாதிரி வளருது. இது ஒரு சைஸுக்கு வளருது, இது ஒரு சைஸுக்கு வளருது. இது வந்து தரைக்கு தங்கச்சியாக இருக்க மாதிரி அப்படியே வந்ததோடு அப்படியே நிற்கிது. அதனால் இந்த மல்டிபிள் கிராஃப்ட் மேலே அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இப்போ இல்லை. அப்படி மல்டிபிள் கிராஃப்ட் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா சேம் வளர்ச்சி இருக்க மாதிரியானதை செஞ்சு தான் நம்ம வந்து கொடுப்போம். இந்த இட்லி பூ எங்கே கிடைச்சாலும் வாங்கி வச்சுருங்க. எக்ஸோரான்னு சொல்லுவோம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்பா எனக்கு இது கிஃப்டாக வந்தது தான். இது என்ன இப்படியா, கலரும் அழகு, பூ அதை விட பிங்க்கு கிடையாது, இது ஒரு மாதிரியான ஒரு கலர். இது ஆமாம், அப்படியே இட்லினா இட்லி தாங்க. கொத்து கொத்து கொத்தா பூக்குது, பூத்து தள்ளுது. இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நம்ம இளநீ விழுந்துருச்சு மேலேருந்து. பாருங்கள், மொட்டை பாருங்கள், இன்னும் வந்துகிட்டே இருக்கத. இங்கே பாருங்கள், மொட்டு வருது, மொட்டு வருது, மொட்டு வருது. பூவு பூத்த மணியமாக இருக்குதுங்க. ஆமாம், கொஞ்சம் பாருங்கள் எப்படி இருக்குது இந்த வியூவில். நேற்றுலேருந்து இது நைட்லேருந்து பார்த்துட்டே இருக்கேன், என்ன அவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு. ஏய் க்யூட் அரபிகம், சூப்பராக இருக்குது பாருங்கள். அரபிகம் சீட்ஸ் வெயிட்டிங் வெயிட்டிங். உள்ள பாருங்கள் 4 பாடம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வெயிட்டிங். டீம் டேங் ஃபஸ்ட்டு புத்துருந்தப்போ எப்படி இருந்துச்சு. இதில் பாருங்கள் லைட்டாக அங்கங்கே இப்படி இதான மாதிரி அந்த ஸ்ப்ளாஷ் ரெட் கலர் வந்திருக்குது. பட் போன தடவை அப்படி திலகம் மாதிரி செம்ம சூப்பராக இருந்துச்சுல. அப்புறம் அப்படியே வந்தால் சீட் கலெக்ஷன். மெஜந்தா ஹாட் பிங்க் என்னோடய சூப்பரான 2 சீடு. வாவ், இது என்னென்னா நம்மளோட ரங்டவானோட சீடு தாங்க. ரொம்ப ஆசையாக இருக்குது. ஷார்ட்ஸில் போடுவேன் பாருங்கள், ஓகேவா. இந்த வீடியோவில் நான் அதை ஓப்பன் பண்ணலை. ஸோ க்யூட். இந்த ஆர்னமெண்டல் மஞ்சள் அதான் இது. இந்த கிளியர் ஸ்கை இருக்குது பாருங்களேன். பூ இன்னும் ஒழுங்காகவே மலரலை. 10 நாள் அந்த முட்டை அப்படியே இருக்குன்னு மலர்ச்சியே ஒழுங்காக வரல. ஆனால் சீடு வந்துருச்சு. இது என்னத்த சொல்கிறது. சீட்ஸ் டுவாங்தவான்னு இதை நான் அப்டேட் கொடுத்துட்டே தான் இருக்கேன். என்னென்ன சீட்ஸ் போட்டோமோ அது எல்லாமே. மொத்தமாக மிக்சட் சீட்ஸ் போட்டது நம்மளால் வந்து இது கொடுக்க முடியல. அப்டேட் வந்து அது நிறைய இருக்குது, அதனால் பண்ணல. இது ரெட் ஜாயோடது, T13ஓடது, இந்த மாதிரி இசட் ரெட் டேயோடது, இந்த மாதிரி இதெல்லாம் நிறைய சீட்ஸ் நேம்டு. இது வந்து நம்ம நிறைய இடங்களில் சீட்ஸ் போட்டுகிட்டே தான் இருக்கோம். இது எப்படி வளர்ந்து வருதுங்கிறதையும் கண்டிப்பாக ஃப்யூச்சரில் அப்டேட் பண்ணுவோம். உங்கள்கிட்ட பேசிகிட்டே என்னோடய ஜாதி, என்னோடய ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஃப்ளார். இது ரொம்ப நல்லாயிருக்கு. இங்கே பாருங்கள், ஐயோ க்யூட். இந்த கலரும் அவ்வளோ அழகு, வாசமும் வேறு லெவலுங்க. இப்போ சீசனும் ஆமாம், ஆகஸ்ட் செப்டம்பரில் தான் வரும் இது சீசனு. பாருங்கள், அது போல் நிறைய இருக்குங்க. அது ஃபுல்லாக பறிக்கணும். ஒரு பூ தலையில் வச்சாலும் இது அப்படி ஒரு வாசங்க. செடி இல்லைன்னு நினைக்கிறவங்க இன்றைக்கே ஒரு 15 ரூபாய் 20 ரூபா தான் இருக்கும். நர்சரியில் வாங்கி வைங்க, சூப்பராக இருக்குதுங்க. இது அவ்வளோதான், இவ்வளோ தான் நான் பறிப்பேன். இது எனக்கு கை கெட்டுற தூரம் வரைக்கும் இருக்கிறத அப்படியே பறிச்சுட்டு இது பண்ண வேண்டியது தான். வா, சீட் க்ரோன் ப்ளூமேரியா பாருங்கள். இது பேர் புல்மேரியாவா ப்ளூமேரியாவான்னு நினைக்கிறீங்க. புல்மேரியா கிடையாது, இது பேர் ப்ளூமேரியாவா. இங்கே பாருங்களேன், சீட் போட்டதில் இது ஒரு சைஸு, இது ஒரு சைஸு. இது இங்கே ஒன்று மரத்துக்கு மேலே போகிற மாதிரி பெருசாக வளர்ந்து போயிடுச்சு. சீட் க்ரோன் எப்படி வந்திருக்கு பாருங்கள். ஓகே தங்கங்களா, ஹாப்பி கார்டனிங்.